ஹாய் ஆல் நம்ம பார்வதி பிகேஎஸ் கலெக்ஷனில் ஃப்ரீ எம்ப்ராய்டிங் கிளாஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு டே. ஓகே, ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன மெட்டீரியல் வந்து எம்ப்ராய்டிங் கிளாஸுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃப்ரேம் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமே. ஓகேங்களா, இந்த ஃப்ரேம் வந்து 10 இன்ச்சு, இது வந்து 6 இன்ச்லேருந்து 18 இன்ச் வரைக்குமே நமக்கு வந்து ஃப்ரேம் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃப்ரேம் வந்து 6 இன்ச்சு. ஓகேங்களா, தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், இந்த ஃப்ரேமும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ், சுடிதார் அந்த மாதிரி இதுக்கு தான் இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ண முடியும். 18 இன்ச், அதாவது ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கு வந்து தெரியும். ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நார்மல் இதுலேயே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதாவது தைக்காத saree ஆர் ப்ளவுஸ் ஆர் சுடிதார் இந்த மாதிரி சம்திங் இதில் வந்து நம்ம வந்து எம்ப்ராய்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நோட் ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எதுக்காக இந்த மாதிரி நோட்டா அப்படின்னா, நம்ம வந்து பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே ஒட்டி ஒட்டி நம்மளோட நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நமக்கு தெரியல அப்படிங்கும்போது நம்ம இதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நோட் வாங்கி வச்சுக்க சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சார்ட் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சார்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சார்ட் எதுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம கிளாஸ் போக போக நமக்கு புரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டு தான். த்ரெட் வந்து ரொம்ப எப்படின்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து ரங்கோலி தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ரங்கோலி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரங்கோலி யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் டோலி யூஸ் பண்ணலாம், டோலியுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரெட் ரோஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டுமே யூஸ் பண்ணலாம். நான் இந்த 3 பிராண்டு தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணேன். அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ரங்கோலி தான். உங்களுக்கு எது நியர்பையில் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பென்னு, அதாவது நம்ம ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா சில இதெல்லாம், அதுக்கு வந்து இந்த மாதிரி பென் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அழைக்க முடியல அப்படிங்கும்போது அந்த துணியில் வந்து அயன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறத வந்து போயிடும், தப்பாயிடுச்சுன்னா கூட. அதுக்கு தான் இந்த பென்னு. இது வந்து மல்டி கலரில் விற்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீடில் வந்து எல்லா சைஸ் நீடிலுமே வந்து கலந்துருக்கும். நமக்கு மோஸ்ட்டாக வந்து பெரிய நீடில் தான் தேவைப்படும். நம்ம அந்த பெரிய நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பென்னு, ஒரு பென்சில், நெக்ஸ்ட் லைசர், ஷார்ப்னர், அதுக்கப்புறம் குண்டூசி, அதுக்கப்புறம் இந்த கம் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பட்டர் ஷீட் தேவைப்படும். இது வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாப்பிங் கிளாத். பாப்பிங் கிளாத் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் வந்து நம்ம வந்து கிளாஸே கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் ஷீட்டு. கார்பன் ஷீட் வந்து ஒரு பிக்சர் வந்து நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுத்தோ இல்லை ட்ரா பண்ணியோ வந்து நம்ம கிளாத்தில் வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கார்பன் ஷீட் வந்து மோஸ்ட்டாக தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி இது வந்து கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எதுக்குடா பெயிண்டிங் எம்ப்ராய்டிங்கில் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது வந்து நான் ஒரு கஸ்டமருக்காக கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் பண்ணி நான் வந்து பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கேன். இதுக்காக தான் வந்து நமக்கு வந்து பெயிண்டிங் தேவை. நெக்ஸ்ட் வந்து ப்ரஷ் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஏன்னா நமக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ப்ரஷ் வேணும் இல்லையா? ஸோ அதான். அவ்வளோதாங்க, ரா மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம பேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நியர்பையில் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம வந்து எப்படி எப்படி ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம்.
எந்த கிளாஸ்க்குமே வந்து நாங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ரா மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக எங்ககிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற ரூல்ஸுமே கிடையாது. உங்களுக்கு நியர்பையில் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஹியூமன் ஃபேஸ் வந்து எப்படி வரையிறது அப்படிங்கிற வரைக்குமே நமக்கு வந்து கிளாஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் வந்து கண், மூக்கு, வாய் வரைக்குமே நம்ம வந்து வரைஞ்சி நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கற்றுக்க முடியும் உங்களால். நீங்கள் வந்து அதிகமாக எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து கற்றுக்கவே முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய் ஆல். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.